செந்தில் பாலாஜி வந்து பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட் கிடையாது. He is a bribery person. He is a murderer. 41 கொலை வழக்க வந்து நான் வந்து செந்தில் பாலாஜி மட்டும்தான் சொல்லுவேன். செந்தில் பாலாஜி இஸ் த பர்சன் ஹூ ஹேஸ் த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அவர் தம்பி தான் வந்து இந்த காட்டல வந்து ரன் பண்றாப்ல. பண்றது எல்லாம் ஃப்ராடு தானே, பண்றதெல்லாம் லஞ்ச ஊழல் எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி மாதிரி நடத்துவாங்க. ஏ கேரட் ரவுடிம்பாங்கல்ல, நீ ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தேடுதல் வேட்டையில அவன் செந்தில் பாலாஜி தம்பி இருந்தாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட்ல அது நடக்காது. செந்தில் பாலாஜி தம்பிய இங்க ரோட்ல நிறைய வர பாத்திருக்கேன், வலை வீசி தேடுறாங்க அப்படின்றாங்க. ஹைகோர்ட்ல வந்து செந்தில் பாலாஜி 482 அந்த பெட்டிஷன் போடும் போது பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லாத்துட்டையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நீங்க லஞ்சம் வாங்கிட்டு நீங்க அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது லஞ்சம் தானே. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஊழல் செய்யறவங்க தான். நீங்க ஊழல் செய்யாம மக்களே வந்து என்டோஸ் பண்ற ஒரே ஒரு ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா தாவேகா ஒரு ஆட்சி தான். செந்தில் பாலாஜிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், மீண்டும் அவர் வந்து கேம்பஸ் வைக்கிற சூழல்லாம் ஏற்படும். ஏற்கனவே அவருக்கு நெஞ்சு வலிம்பாரு. இப்ப அவருக்கு வேற எந்த வயிற்றுனா பயங்கரமா கலக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து செந்தில் பாலாஜி இருப்பாரு. மறுபடியும் வந்து செந்தில் பாலாஜி பேம்பஸ் விற்க மாட்டார், பேம்பஸ் மாட்டிக்குவாருன்னு தான் சொல்றேன். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சென்னை வீடு எம்ஆர்சி நகர்ல இருக்கு. அந்த வீட்டுல அதிகாலையிலே போலீஸ் வந்து கதவை தட்டியிருக்கு விசாரணைக்காக. ஆனா அவர் அங்க இல்லை. அதை தொடர்ந்து அவங்க தம்பிக்கும் குறி வச்சு விசாரணையை நோக்கி அந்த விசாரணை வளையத்தை திருப்பி இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க இந்த விசாரணையை? எதை நோக்கி இந்த விசாரணை போகும்? என்ன விசாரணை? இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஊடகத்துலயும் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி, என்ன விசாரணை, எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து நம்ம வந்து பேசினப்ப வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து தகவல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இடி விசாரணையா, ஓகேங்களா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் சாவுக்காக சிபிஐ வந்து விசாரணை பண்ணதா, பிளஸ் வந்து இல்லைன்னா புதிய வழக்கான டிவிஎஸ்சி போட்டிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் விசாரணையா, அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாப் ஃபார் ஸ்கேம்ஸ் ஏற்கனவே வந்து போக்குவரத்து துறையில ஏற்கனவே இருக்குது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட், இடி, டிவிஎஸ்சி, சிபிஐ, புரிஞ்சுங்க, லோக்கல் போலீஸ், எல்லா விசாரணையும் அவர் மேல இருக்குது. அவருக்கு வந்து லிஸ்ட் வந்து பெருசா போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல யாருமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இன்ன வரைக்குமே. சோ செந்தில் பாலாஜி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அக்யூஸ்ட் கிடையாது. He is a bribery person. He is a murderer. புரிஞ்சுங்களா? சோ 41 கொலை வழக்க வந்து நான் வந்து செந்தில் பாலாஜியை மட்டும்தான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப தெளிவா சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாம்பேடு கேஸ்ல, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல இன்ன வரைக்கும் இன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்றதுல இருந்து இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து கன்விக்ட் ஆனது கிடையாது. ஆனா இந்த வழக்குல வந்து செந்தில் பாலாஜி வந்து கன்விக்ட் ஆகிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குன்றத நான் எதுக்காக சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஸ்டாம்பேடை இவர் உருவாக்கி இருக்கார். அந்த குற்றம் தான். இப்ப இது ஆக்சிடென்டா ஆச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா nobody will be prosecuted for this stampede case. பட் செந்தில் பாலாஜி உருவாக்கி இருக்காருன்ற ஒரு காரணத்தினால வந்து he can be the first accused in the stampede caseங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கம் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தீங்கன்னா 12.5 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 12.5 லட்ச ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. 7.5 லட்ச ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபார்மர், எம்ஆர்பியே 7.5 லட்ச ரூபாங்கும் போது 12.5 லட்ச ரூபாய்க்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஃபார் ஸ்கேம்ஸ்ல இஸ் an admitted accused. அட்மிட்டட் அக்யூஸ்டுங்கிறத நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்து செந்தில் பாலாஜி வந்து ஸ்குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு. அந்த ஸ்குவாஷ் பெட்டிஷன் வந்து 482ல போடுறாரு. 482ல அந்த பெட்டிஷன் போடும் போது பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லாத்துட்டையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நீங்க லஞ்சம் வாங்கிட்டு நீங்க அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது லஞ்சம் தானே. சோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் cannot be settled out by settling the amount. சோ லஞ்சம் வாங்கின குற்றம் தான் அவருக்கு இருக்கு. அத வந்து செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரு. அப்படிங்கும் போது அதுக்கு உண்டான தண்டனையை வந்து அவங்க வந்து கீழ் நீதிமன்றம் சீக்கிரமா விரைவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட
பதிவு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேஸுமே வந்து செந்தில் பாலாஜிக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எந்த போலீஸ் வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிறத இன்ன வரைக்கும் நமக்கு தகவல் கரெக்டா வரல. செந்தில் பாலாஜியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க தம்பிக்கு வந்து ஒரு தீவிரமான விசாரணை, ஒரு தீவிர தேடுதல் வேட்டையே போலீஸ் நகர்த்திருக்காங்க. இவரை காட்டிலும் அவருக்கு அதிகமான தீவிரத்தை காட்டுவது இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இஸ் த பர்சன் ஹூ ஹாஸ் த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அவர் தம்பி தான் வந்து இந்த காட்டல வந்து ரன் பண்றாப்லன்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டாஸ்மாக் ஊழல நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட்ரா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு கிரைம் தான் நம்ம வந்து காட்டல்னு சொல்லுவோம். இப்ப இப்ப வந்து காட்டலுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது இங்க இருந்து வரும், ஒரு பிசினஸ் மாதிரியே பண்ணுவாங்க. ஓகேங்களா? பண்றது எல்லாம் ஃப்ராடுத்தனம், பண்றதெல்லாம் லஞ்ச ஊழல், தலைவரித்தனம், திருட்டு வேலை தான். ஆனா வந்து பண்றது எல்லாமே ஸ்மக்லிங், அன்வான்ட், எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டி ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி மாதிரி நடத்துவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குற போது நான் வந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இப்ப வந்து அதுக்கு ஒரு அமைச்சர் இருந்தாரு. அந்த அமைச்சரை நம்ம இன்ன வரைக்கும் அந்த அமைச்சர் பேர் என்ன நமக்கு தெரியுமா? ஏன் நம்ம செந்தில் பாலாஜின்னு சொல்றோம்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a structured organized crimeங்கிறேன். இந்த காட்டல நடத்திட்டு இருந்தது வந்து செந்தில் பாலாஜியோட தம்பின்றதுனால செந்தில் பாலாஜியோட தம்பிக்கு ஒரு வந்து பெரிய வலை வீச்சிருக்கு. போன கவர்மெண்ட்ல வந்து ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், செந்தில் பாலாஜி தம்பி வந்து அடையாறுல தான் சுத்திட்டு இருந்தாப்ல. ஆனா தேடுதல் வேட்டையில அவன் செந்தில் பாலாஜி தம்பி இருந்தாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட்ல அது நடக்காது. புரிஞ்சுங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், செந்தில் பாலாஜி தம்பிய இங்க ரோட்ல நிறைய வர பாத்திருக்கேன், வலை வீசி தேடுறாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இங்க ரோட்ல பாத்திருக்கேன் செந்தில் பாலாஜி தம்பி. திமுக ஆட்சியில ஆமா, உண்மையிலே நான் சொல்றேன், இங்க நிறைய பேர் வந்து அடையாறுல பாத்திருக்காங்க செந்தில் பாலாஜி தம்பி. ஆனா வலை வீச்சும்பாங்க. அந்த வலை வீசுறவங்க எவன் தான் தெரியல போன ஆட்சியில. ஆனா இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இட் வில் நாட் ஹேப்பன். செந்தில் பாலாஜி பிரதர் வில் பி டேக்கன் இன்டு கஸ்டடி. அதனால நிறைய உண்மைகள் வெளியில வருங்கிறத அவங்க சேனல் வழியா பதிவு செய்யறாங்க. கடந்த ஆட்சியில வந்து நீதிமன்றம் சொல்லியும் பெருசா ஒப்புக்கு ஒரு சின்ன விசாரணை வைப்பாங்க. ஆனா இப்போ தாவேகா ஆட்சியில விசாரணை ரொம்ப தீவிரமாவே அதை துரிதப்படுத்திருக்காங்க. இதன் மூலம் வந்து செந்தில் பாலாஜிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? மீண்டும் அவர் வந்து இந்த பேம்பஸ் வைக்கிற சூழல்லாம் ஏற்படுமா? இல்ல, செந்தில் பாலாஜியே பேம்பஸ் மாட்டிக்கிற மாதிரி சூழல் தான் ஏற்படும் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு நெஞ்சு வலிம்பாரு. ஓகேங்களா? இப்ப அவருக்கு வேற எந்தெந்த வயித்தனா பயங்கரமா கலக்கம். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து செந்தில் பாலாஜி இருப்பாரு. ஸோ மறுபடியும் வந்து செந்தில் பாலாஜி பேம்பஸ் விற்க மாட்டார், பேம்பஸ் மாட்டிக்குவாருன்னு தான் சொல்றேன். அந்த நிலைமைக்கு வந்து அவர் தள்ளப்படுவார். அதான் நான் சொல்றேன், நான் ஊர்ஜிதமா சொல்றேன் இல்லைங்க. போன ஆட்சியில செந்தில் பாலாஜியோட தம்பி அடையாறுல ரொம்ப சர்வசாதாரணமா இங்க நிறைய பேர் விட்னஸ் பண்ணுவாங்க. நீங்க செந்தில் பாலாஜி தம்பியோட போட்டோவை நீங்க போட்டு அடையாறு பகுதியில் இந்த நம்பர் போன ஆட்சியில் சுத்தி வந்தாரான்னு கேளுங்க. புரிஞ்சுங்களா? எல்லாருமே நான் ஜென்ரலா பாத்திருக்கேங்க. ஹாஸ்பிட்டல் வருவாங்க, ஜாலியா இருப்பாங்க, ஆமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நீங்க இந்த நம்ம இன்டர்வியூக்கு நடுவுல இந்த நபரை வந்து நீங்க அடையாறு பகுதியில போன ஆட்சியில நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேளுங்க. எல்லாருமே எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்றத பாருங்க. புரிஞ்சுக்கலாம்? அந்த அளவுக்கு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு போன வாட்டி மெத்தனமா இந்த அரசு போன அரசு எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி இந்த அரசு இருக்காது. இந்த அரசு வந்து கண்டிப்பாக வந்து இத வந்து இந்த செந்தில் பாலாஜி பிளஸ் அண்ட் பிரதர் அண்ட் கோ, புரிஞ்சுங்களா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட். இந்த அக்யூஸ்ட் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்கிறத நான் பதிவு செய்யறேன். சார், இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா செந்தில் பாலாஜியை வந்து அதிமுக மீண்டும் வந்து அவர் கட்சிக்குள்ள இணைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்ற போல சொல்றாங்க. அதே போன்று பாஜகவிலையும் அவரை வந்து இழுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. அண்ணாமலைக்கு மாற்றா இந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க, அதனுடைய நடவடிக்கையா கூட இருக்கலாம் அப்படின்ற போல இன்னொரு செய்திகளும் விமர்சனமும் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வாஷிங் மிஷின் கூட்டணி தானே. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த அதிமுக கூட இருந்தவங்க எல்லாம் எதுக்கு பிஜேபியில போய் சேர்ந்தாங்கன்னா எல்லாத்து மேல கேஸ் இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்கள்ட்ட ஆதரவு கூட வந்து தாவேகா கேட்கல அப்படின்னா அவ்வளவு கரை படித்தவர்கள் அவர்களுக்கு மேல கரை மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு செவுரே கொண்டு போக முடியாது. நார்மலா மத்த பொலிட்டிஷியன் மேலாம் கரைகள் இருக்கலாம், கரைகள் அகற்றப்படலாம்.
ஆனா செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு பர்சன்ல வந்து ம். பாத்தீங்கன்னா கரையே வந்து ஒரு செவுரா இருக்கு. ஓகே, ஓகே. புரிஞ்சுங்களா? இத ஆ. கடப்பாரைய வச்சு தான் இடிக்கணும். ஆ. ஓகேங்களா? அந்த மாரி ஆற்றல் கொண்டது வந்து பாஜக தான். ம். புரிஞ்சுங்களா? அவங்க தான் எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு குளிப்பாட்டுவாங்க. ம். ம். ஸோ இது இந்த மாரி ஒரு விஷயம் வருது. அது ஒண்ணும் பெரிய உத்தமம் இல்லையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஊழல் செய்றவங்க தான். இன்னைக்கு ஊழல் செய்யாம மக்களே வந்து என்டோர்ஸ் பண்ற ஒரே ஒரு ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா, தாவேகாவோட ஆட்சி மட்டும்தான். ஆ. தலைவர் முதல்வர் ஓகே. விஜய் ம். நடக்கிற இதுல கைடன்ஸ்ல. ஓகே. ஆனா பாஜகவுல இருக்கக்கூடியவங்களோ, இல்ல அதிமுகவுல இருக்கக்கூடியவர்களோ வந்து நம்ம தாவேக்கால இணையறதும் பார்க்க முடியுது இல்லீங்களா? அதுதான் நீங்க சொல்லுங்க. நீங்க ஆ. நீங்க வந்து நான் இப்பயும் நான் சொல்றேன். வந்து ம். பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஓப்பன் கேட். எவரிபடி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தாவேகா அண்ட் எவரிபடி கேன் கம் அண்ட் ஜாயின் டிவிகே. ம். ஆமா. புரிஞ்சுங்களா? யாருக்கு வந்து பொறுப்பேற்று குடுப்பாங்க, யாருக்கு பொறுப்பு குடுக்க மாட்டாங்க ம். அப்படின்றத நீங்க வந்து வெயிட் பண்ணி நீங்க பார்க்கணும். ம். பிளஸ் நீங்க ஒரே ஒரு நிமிஷம் நீங்க நல்லா கவனிச்சு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ம். அ குற்ற பின்னணி இருக்கிறவங்கள எந்த அமைச்சர் வந்து தாவேகால சேர்ந்திருக்காரு? ம். இன்ன வரைக்கும் குற்றப்பண்ணி உள்ள ம். அமைச்சர்கள்ல எத்தனை பேர் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்காங்க ம். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ம். சோ யாரெல்லாம் சேர்க்கறாங்களோ, ஒரு ம். பெரிய கிரெடிட் உள்ள பசங்களை சேர்க்கறாங்களோ, ம். புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு குற்றப்பின்னணி இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தீர்க்கமா வந்து தாவேக்கா வந்து முடிவு எடுக்குங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இன்ன வரைக்குமே சேர்க்கல. ம். நீங்க யாரை வேணா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஐயா செங்கோட்டையன் ஐயா எடுத்துக்கோங்க. ஜேசிடி பிரபாகர் அவர் மேல ஏதாச்சும் கேஸ் இருக்கா? இல்ல. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஏகப்பட்ட அமைச்சர்கள் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ம். மேல கேஸ் இருக்குதா? ஸோ குற்றப்பண்ணி இல்லாதவங்கள தான் வந்து தாவேக்கால சேர்த்துக்கிறாங்கங்கிறத நான் பதிவு செய்றேன். ம். இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கல்ல. இந்த ம். 4 பேத்து மேல ஏதாச்சும் ஊழல் வழக்கு இருக்கா? ம். அதையும் நீங்க பார்க்கணும். ஓகே. புரிஞ்சுங்களா? இண்டிவிஜுவல் பெர்சன்ஸா நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செந்தில் பாலாஜி மாரி ஒரு பெர்சன வந்து தாவேக்கால சேர்க்கல. புரிஞ்சுங்களா? யார சேர்த்தாலும் அவங்களுக்கு குற்றப்பின்னணி இல்லை ம். அப்படிங்கிறத நான் பதிவு செய்றேன். ம். 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 சார் அதே போல பார்த்தோம்னா, ம். 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 இவரு ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. பலமுறை சட்டமன்ற உறுப்பினராகலாம் இருந்திருக்காரு. திமுகவுல வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புலயும் இருந்திருக்காரு கட்சி ரீதியா பார்க்கும்போது. கட்சி செயல்பாடுகள், கட்சி அறிவாலயம் வரைக்கும் இவருடைய செல்வாக்கு இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா முறையா இவங்க நோட்டீஸ் குடுக்காம போயிட்டு விசாரணை நடத்துறது எந்த வகையில நியாயம்? இது வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை திமுகவினர் வைக்கிறாங்க. எந்த கேஸ்ல இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் குடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. ம். இப்போ எந்த கேஸ்னே நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாத போது. ஓ, அந்த அளவுக்கு இருக்குன்றீங்க. ஆமா. ஆ. ஏங்க ஹிஸ்டரி ஷீட் ரவுடிம்பாங்கலங்க. நீ ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி. ஹிஸ்டரி ஷீட் செந்தில் பாலாஜி இஸ் நாட் அ நார்மல், அதாவது ஏ கிரேட் ரவுடிம்பாங்கல்ல. ஆமா சார். ஏகப்பட்ட கொலை பண்ணவன். நீ ம். ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதி. ம். புரிஞ்சுங்களா? ஹிஸ்டரி ஷீட் ஊழல்வாதிக்கு ம். நீங்க வந்து மத்திய அரசு கொடுக்கணுமா, மாநில அரசு கொடுக்கணுமா? ம்ஹ்ம். புரிஞ்சுங்களா? இல்லைன்னா கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுக்கணுமா? அந்த மாதிரி பெரிய குழப்பங்கள் இருக்குது. ம். ஓகேங்களா? அதான் நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் எவ்வளவு தெளிவா சொல்றேன். நீங்க ஒரு போட்டோ போட்டு நீங்க அடையாள கேளுங்க, கமெண்ட்ஸ்ல பாருங்க நான் சொல்றேன் அப்படின்னா, ம். அந்த லட்சணத்துல தான் திமுக அரசு அவங்க செந்தில் பாலாஜி தம்பியை தேடிச்சு. ம். நான் இங்க பாத்திருக்கேன் சார் செந்தில் பாலாஜி தம்பிய. ம். இந்த ஏரியால பாத்திருக்கேன், அடையாறுல பாத்திருக்கேன்றது அடையாறு குறிப்பிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா பார்க்காமையா சொல்றேன். புரிஞ்சுங்களா? இதுக்கு அத்தாட்சியாக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பதிவளிப்பாளர்கள் கமெண்ட்ஸ் வழியாக நான் வந்து பதிவு செய்யறேன் அப்படின்னா, ம். இந்த மாதிரி ஒரு ஊழல் பசங்க பேசுறதுனா நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? ம். ம். சொல்லுங்க. ம். இவன் ஹிஸ்டரி ஷீட்டு ஊழல்வாதி. ஒரு கேஸ் சொல்ல முடியுதா? 2 கேஸ் சொல்ல முடியுதா? உங்களுக்கு ஹிஸ்டரி ஷீட்டே இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்பேற்பட்ட ஊழல்வாதிக்கு மேல நம்ம எப்படி என்ன பண்ண முடியும்? எந்த போலீசார் வந்து விசாரிக்க நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்? ம். எல்லா ஊடகத்தையும் மாத்தி மாத்தி பாக்குறோம். ஒரு ஊடகத்துல ஒண்ணு சொல்றாங்கன்னு. ம். அப்படிங்கும் போது விசாரணை செய்யும் போது இப்ப ம். இவங்கள மாதிரி கிடையாது. சிபிஐல வந்து கிடுக்குப்புடி கேள்விகள் விஜய் மேல ம். அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன விசாரிக்கிறாங்கன்றது வெளியிலே தெரியாது. அதான் விசாரணை. ம். ம். என்னமோ இவங்க வந்து இந்த முன்னாடி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போயிருவாங்க. ம். இப்ப சொல்லுங்க எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சோம் ம். கிடுக்குப்புடி கேள்விகள் எந்த செந்தில் பாலாஜிக்கு என்னன்னே தெரியாது. ஆனா முன்னாடி வந்து ராங் ப்ரொபகேண்டா பண்ணுவாங்க. ம். இப்ப உண்மையிலே இந்த ஊடகங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறது இன்னைக்குதான் வந்து வெட்ட வெளிச்சமான உண்மை அப்படிங்கறத பதிவு செய்யறேன். ம். சார், வடசென்னை தொகுதியோடைய திமுக எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமியுடைய மகன் வந்து ஒரு ஒரு முறைகேடு வழக்குல சிக்கியிருக்காரு. அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஒரு SCST வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க.
இப்பதான் அவருக்கு திருமணம் ஆச்சு அவருடைய மகனுக்கு. அதற்குள்ளே அவர் மீதான வழக்குகள் என்ன நடக்குது சார் அந்த விசாரணைகள் இது? இல்ல அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நில மோசடி. அபரிக்க ம். நில மோசடி வழக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் கிராபிங் செல்ல வந்து பாத்தீங்கன்னா ம். போன ஆட்சியில வந்து ஹைகோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இது பண்ணிட்டாங்க. ம். ம். ஓகேங்களா? ஸோ ம். அது லேண்ட் கிராபிங் செல்லுன்னு சொல்லிட்டு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸ்ல தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. ம். 2011 வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களால ஆரம்பிக்கப்பட்ட செல் அது. ம். புரிஞ்சுங்களா? அந்த செல்லுல வந்து லேண்ட் கிராபிங் இந்த மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கான அவங்க நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா செம்மையாக ஒரு டீம் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். ம். அந்த டீம் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து இட் வாஸ் கிவிங் எ பிக் ரிலீஃப். ம். நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா வந்து அதே லேண்ட் கிராபிங் செல்லு வந்து பாத்தீங்கன்னா திருடன் கையிலே போயிருச்சு. ம். ம். இது அபகரிச்சது அம்மையார் ஜெயலலிதா வந்து அது ஆரம்பிச்சது காரணம் வந்து பாத்தீங்கன்னா ம். திமுக எப்போதுமே இதுல ஈடுபடுறதுனால இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ம். இதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ம். அந்த செல்லு வந்து இன்ஆக்டிவாவே இருந்துச்சு. ம். ம். அதாவது திமுக வந்து 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இன்ஆக்டிவா இருந்துச்சு. இன்ஆக்டிவா எதுக்கு ஒரு செல்லு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹைகோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுச்சு. ஏன்னா திருடன் தானே, நீங்க தானே திருடங்கில. ம். இந்த லேண்ட் கிராபிங் ஆரம்பிக்கப்பட்டதே வந்து திமுகவின் அராஜகம் தான். ம். எங்க ஊர்லனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கே.என். நேரு இந்த ராமஜெயமும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ராமஜெயத்துக்கு லிஸ்டே போட முடியல. அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்டாரு. அதான் இறந்ததுக்கு ஏன் காரணம் தெரிய முடியாதுன்னா அவ்வளவு பேர்த்துட்டு லேண்டை திருடுறது. அந்த லேண்டை திருடுறது வந்து நான் கன்ஃபார்ம்டாவே சொல்லுவேன். ஏன்னா என் சொந்தக்காரங்களே நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் இப்பயும் வந்து டாக்குமெண்ட் காட்டுவேன். இப்பயும் திருடிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கலாம். அவன் திருடினதுக்கு ஒண்ணுமே விட தெரியாம இன்னும் 4-5 பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் மோசடியில வந்து ரொம்ப கில்லாடிங்க. புரிஞ்சுங்களா? சில விஓ ஆபீஸ்ல இருக்கிற ஃபைல்ஸே தூக்கிட்டு போயிருவாங்க. புரிஞ்சுங்களா? இதுனா வந்து நான் வெட்ட வெளியா நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அரசு மாறிடுச்சு. இன்னைக்கு இதை நீ செய்ய முடியாது. விஓ ஆபீஸ்ல காணா போச்சு அப்படின்னா we can recreate all these things. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சவுக்கடி கொடுக்கப்படும். புரிஞ்சுங்களா? தாசில்தார் நீங்க தாசில்தார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நேரா போய் ஆர்டிஓட்ட போங்கம்பாங்க. ஆர்டிஓட்ட காசு லஞ்சத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா மினிஸ்டர் மீறி நீங்க என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுங்களா? ஆர்டிஓ என்ன பண்ணிடுவான், எங்களுக்கு இது சிவில் கேஸ்ன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவான். அதுக்கு மேல நம்ம அப்பீல் பண்ணோம்னா டிஆர்ஓட்ட போவோம். இதெல்லாம் நான் பட்டிருக்கேன். அதாவது அதிமுக ஆட்சியில இது செம்மையா செயல்பட்ட ஆர்டிஓ டிஆர்ஓ ஆர்டர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதே திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆகுது. டிஆர்ஓ என்ன பண்ணுவாங்க, இது சிவில் கேஸ், நீ சிவில் சூட்டுக்கு போகணும். சிவில் சூட்டுக்கு போனா என் சொத்தை நான் ப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு நான் அமைக்கணும். ஏன்னா அவங்க போய் என் சொத்துல போய் ஏறி உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுல திமுக நம்பர் 1. புரிஞ்சுங்களா? அந்த சாட்சிக்கு தான் இப்ப ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அண்ணா நகர் காவல் நிலையத்துல இருந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி நிறைய எஃப்ஐஆர்கள் கண்டிப்பா அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யணும். இந்த திமுகவின் நில மோசடி வழக்குகளை வந்து சீக்கிரமா விசாரிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து விஜய் சாரோட பர்த்டே அப்படின்றதுனால ஹாப்பி பர்த்டே சிஎம் சார் அப்படிங்கறத உங்க சேனல் வழியா தெரிவிச்சு. தேங்க்யூ சார். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.